ஏன் நேசிக்க வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது அதனால் உங்களுக்குத்தான் அதிக நன்மை உண்டாகிறது. நம்மை நேசிக்கின்றவர்கள் உண்டு, நம்முடைய அன்பை அவசியமற்ற ஒன்றாய் எண்ணுகிறவர்கள் உண்டு. நம்மை வெறுத்து கொண்டிருப்பதையே கௌரவ விஷயமாக எண்ணுகிறவர்கள் உண்டு. அவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டியது அவசியமா? இவ்விதமாக நாம் எண்ணலாம். மற்றவர்கள் நம்முடைய அன்பை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களை நேசிக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நேசிக்காமல் வெறுப்பதில் நமக்கு நன்மை ஏதும் இல்லை. மற்றவர்களை வெறுக்க வேண்டுமானால் நம்முடைய குணங்களை கெடுக்காமலும் மன அமைதிக்கு பங்கம் ஏற்படாமலும் அதனை செய்ய முடியாது. நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நமக்குள் நாம் அமைதியையும் தெளிவையும் நன்மையையும் உற்சாகத்தையும் அதிகமாக பெற முடியும். பிறரை வெறுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மற்றவர்களால் கேடு ஏற்பதை விட தங்களால் தங்களுக்கே அதிக கேடு ஏற்படும். வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் கோப உணர்வும் எரிச்சல் உணர்வும் மனதிற்குள் கலவரத்தையும் குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் அதிகமாக ஏற்படுத்தும். நமக்குள் ஏதோ ஒரு தீங்கு ஏற்படாமல் யாரையும் வெறுக்க இயலாது. இயேசு கிறிஸ்து வேறு எல்லாவற்றையும் விட அன்பையே அதிகமாக போதித்தார். அன்பின் அவசியத்தையே அவர் அதிகமாக வற்புறுத்தினார். ஏனென்றால் மனித வாழ்வில் பிறரை வெறுக்கவும் கசக்கவும் கோபித்து கொள்ளவும் ஏராளம் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் நமக்குள் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும் வாய்ப்புகளே. அவற்றை நாம் தவிர்க்க வேண்டுமானால் வெறுப்பதற்கு காரணமாய் உள்ள நியாயங்களை அல்ல, நேசிப்பதற்கு அவசியமாய் உள்ள காரணங்களையே சிந்திக்க வேண்டும். சவுல் தாவீதை நேசிப்பதற்கு கிடைத்த எந்த தருணத்தையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. தாவீது சவுலை வெறுப்பதற்கு சாதகமாயிருந்த எந்த நியாயங்களையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆகையால் தான் தாவீது குழப்பமான காலங்களிலும் அமைதியை பெற இயன்றவனாயிருந்தான். ஆனால் சவுலோ அமைதியான காலங்களிலும் குழம்பிக்கொண்டே வாழ்ந்தான். சிந்தனைக்கு, திரும்பி தாக்குவதில் அல்ல, திரும்ப திரும்ப தாங்கிக் கொள்வதில்தான் உண்மையான பலம் விளங்குகிறது. ஆமென்.